2 கூட்டத்தை ரத்து செய்துவிட்டு இன்றைக்கு திருப்பூரில் ரோட் ஷோவுக்காக கிளம்பியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள். 2 மணிக்கு அங்கே இருக்கணும், நீங்கள் என்னங்க 11:50க்கு தான் வீட்டிலே கிளம்புறீங்க அப்படின்னா அதுதான் தளபதியினுடைய ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களே ஒரு தரப்பில் அவங்க ஆதரவாளர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை மணிக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா, கொடுத்தாதான் சொல்ல முடியும் அப்படின்லாம் அடுக்கடுக்கான விஷயங்களை வைத்து விமர்சனங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். விஜயினுடைய இன்றைய திருப்பூர் பயணம், என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது, எப்படி பயணிக்க போகிறது, அவருடைய பிரச்சார வடிவம், மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த 8 நாளில் அவர் எத்தனை வாட்டி திரும்ப வெளியில் வருவாருங்கிற கேள்வியும் இருக்கிறது. விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பூரில் விஜயினுடைய பிரச்சாரம் இன்னைக்கு இருக்குது. நடுச்சாமத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. வழக்கமாகவே கொஞ்சம் முன்கூட்டி முன்னேறி வருதோ அப்படின்னு சொல்லி பார்த்தது. ஆனால் அப்படி இல்லை, காலையில் தான் நமக்கு செய்தியே வருது திருப்பூரில் வாரது உறுதி அப்படின்னு சொல்லி. என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்காங்க, என்ன யோசனையில் வரும்? முதல்ல தாவேகாவினுடைய அந்த செய்தி குறிப்பில் இருந்தே நம்ம தொடங்குவோம். ஏன்னா ஒரு கட்சி எவ்வளோ முன்கூட்டி தயாரிப்புகளை செஞ்சு அறிவிக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நள்ளிரவு 1:20 தான் அதிகாரப்பூர்வமாக தாவேகா தலைமை நிலையம் அதை அறிவிக்கிறது. திருப்பூரில் இன்றைக்கி மதியம் தளபதி அவருடைய கூட்டம் இருக்குது, இடம் லொக்கேஷன்லாம் சொல்கிறாங்க. 1 மணிக்கு அவங்க அறிவிச்சிருது திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர்லேருந்து மதியம் 2 மணிலேருந்து வாகனத்தின் வழியாக தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னுட்டு அவங்க குறிப்பிட்றாங்க. இதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் சொல்கிறாங்களே தவிர நமக்கு என்ன கேள்வினா, அது எப்படிங்க 11 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அறிவிக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? மதியம் 2 மணினா நீங்கள் விடிய காத்தால் 1:20க்கு அறிவிக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு திட்டமிடுதல் இல்லாமல் இருக்கீங்கன்னு உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறது ஒன்று. அதை விட மிக முக்கியமானது, இரவு முழுக்க உண்மையிலே இருக்கா இல்லையான்னு தெரியாமல் பலரும் சமூக வலைதளங்களில் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஊருக்காரங்க தளபதி வராரா, எந்த பக்கம் வராரு, ஏன்னா அவங்களுக்கு ஏர்போர்ட்டுங்கிறது கோவை தான் பக்கம். கோவையில் இறங்கி இவர் ரோடு வழியாக போயிடுவாரா? ஆமாம், காலையில் ஏறத்தாழ 9-10 மணிக்கெல்லாமே கோவை ஏர்போர்ட்டில் காவல்துறையினுடைய கூட்டம், இந்த பக்கம் இவங்களுடைய ரசிகர்கள் அவரை வரவேற்க. ஏன்னா அப்புறம் மாவட்டத்துக்கு வராருன்னா கோவை மாவட்டத்துக்காரங்க இருக்கணும் இல்லை, கோவையை தாண்டி அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய மாவட்டத்துங்களில் இருந்தெல்லாம் அங்கே அவரை பார்க்கறதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு காலையிலே கூட்டம் கூடிருச்சு. இவர் அப்போ கிளம்பிட்டு இருப்பாரா இந்நேரம்? நம்ம பார்த்தா தனி விமானம் தானே சீக்கிரம். ராத்திரியே ரொம்ப யோசிச்சு இருந்திருப்பாரு, காலைல நம்ம போகணுமா போக வேண்டாமா, அப்படியே நடிச்சாம ஃபுல்லாக யோசிச்சு திடீர்னு சொல்லியிருப்பாரு. ஏற்கனவே 2 முறை 2 கூட்டங்கள் நீங்கள் நடக்கிறத ரத்து பண்ணிட்டு தான் அவங்க போகிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா அறந்தாங்கியில் நடக்க இருந்த கூட்டம், அதை ரத்து பண்ணியாச்சு. அடுத்தது தருமபுரியில் நடக்க இருந்த கூட்டம். இதில் என்ன சொல்லிட்டாங்க, தருமபுரியில் காவல்துறை பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியானதும் தருமபுரி மாவட்ட காவல்துறையை அறிவிச்சிருக்கு. அது தவறான செய்தி. பர்மிஷன் கேட்டாங்க, நாங்கள் கொடுத்துட்டோம். வேட்பாளர் அவங்க தரப்பில் கோரப்பட்டது, நாங்கள் அனுமதி மறுத்ததாக வந்தது உண்மை இல்லைன்னு அவங்க ஃபேக்ட் செக்கிங் யூனிட் மூலமாக அதை தெளிவுபடுத்துகிறாங்க. அவங்க சைட்லேருந்து அது உண்மைக்கு மாறான செய்தின்னு அவங்களுடைய ஊடக பிரிவு தருமபுரி மாவட்ட காவல்துறை அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ காவல்துறை அனுமதி மறுத்ததுங்கிறது உண்மை இல்லை, அதை காவல்துறையை எக்ஸ்போஸ் பண்ணிருச்சு. கேட்டாங்க, நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு. அப்போ அங்கேருந்து திருப்பூருக்கு மாற்றுறது யாருடைய திட்டம்ங்கிறது தெரியல, அது அவங்க தான் விளக்கணும். இப்போ நமக்கு என்ன கேள்வினா, இவங்க இதையே ஒரு விஷயமாக வச்சுருக்கிறாங்க. அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க, பலரும் நம்ம கேள்வியாக இதை எழுப்பியதற்கு சமூக வலைதளங்களில், உங்களுக்கு தெரியுமா நைட்டு RO கையில் பர்மிஷன் லெட்டர் கொடுத்த பிறகு தான் போட முடியும், போலீஸ் கொடுத்துட்டா எப்படி போடுறது, அது வாய்மொழி உத்தரவாக இருக்கும்னு. ரைட்டு, இது உங்களால் இது பண்ண முடியுது, இது ஒரு வாதத்துக்கே உண்மைன்னு வச்சுப்போம். அவர் இன்றைக்கி வராருன்னா கரெக்ட் 48 மணி நேரம் முன்னாடி நீங்கள் சுவிதா போர்ட்டலில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி அவங்க ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு 1/2 நாளோ 1 நாளோ எடுத்துப்பாங்க. தளபதி வருவதற்கான திட்டமிடுதலையே வரலாமா இல்லையாங்கிறதே 2 நாளைக்கு முன்னாடி தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா? மற்ற கட்சிகள் எல்லாம் 1 வாரம் முழுக்க தலைவர்களுக்கான திட்டங்களை போட்டு அங்கங்கே பர்மிஷன் வாங்குறாங்கல்ல, அதை நீங்கள் பார்த்து கற்றுக்கணும், குழப்பம் வரக்கூடாதுங்கிறது ஒன்று. 2வது, இவங்க என்னென்ன சொல்கிறாங்க, கூட்டம் குறைவாக வரும் என்பதற்காக நாங்கள் அப்படி எங்கள் தளபதி திட்டமிட்டு லேட்டாக சொன்னோம்னா கூட்டம் கம்மியாக வரும் அப்படின்னு அவங்க ஒரு தியரி சொல்கிறாங்க. நீங்கள் அறிவிக்கவே இல்லைன்னு விடிய முழிச்சிருந்து எப்போ அறிவிப்பீங்கன்னு எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நேற்று நைட்டு தூங்காமல் கிளம்பி வருவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் மதியம் 2 மணினா குறைஞ்சது 9-10 மணியில் இருந்தாச்சும் அங்கே கூட்டம் கூடிரும். இல்லை, இன்னொன்று இவங்க சொல்லக்கூடிய நேரத்துக்கு வர்றதில்ல, 2 மணின்னா 4 மணிக்கு வர்றது. கன்னியாகுமரியில் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். அப்போ மக்கள் சேரட்டும் அப்படிங்கிறதுக்காக பிந்தி வராரா அப்படிங்கிறதுல நம்ம யோசிக்க வேண்டியது. இப்போ இதுவே இவ்வளோ குழப்பங்கள் வருது இல்லையா, அப்படின்னா எடுத்து உள்ளதை போட்டுற வேண்டியதுன்னு நாங்கள் இத்தனை மணிக்கு அப்ளை பண்ணோம்.
தாவேக்காவே ரிலீஸ் பண்ணிட்டுமே ஃபார் தட் மேட்டர். அதை அவர் சொன்னார், நாங்கள் கேட்டோம் 4 மணி நேரம் கேட்டோம், முதல்ல கொடுக்குறேன்ட்டாங்க டி நகர்லன்னு. அந்த மாதிரி நாங்கள் அப்ளை பண்ண ஃபார்ம் இது சுவிதா போர்ட்டலில் எத்தனை நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணோம், எத்தனை நாளைக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்து கிளியரன்ஸ் கொடுத்தாங்க, இல்லை ஆர்ஓ அதுக்கான கிளியரன்ஸ் கொடுத்தது எப்போ, 3த்தையும் போட்டு இவ்வளவு தாமதமானதுனால தான் அப்படின்னு. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னபடி இவரை மாற்றின பிறகு, உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய டிஜிபியை மாற்றின பிறகு, சென்னை கமிஷனை மாற்றின பிறகு, அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் அவர்கள்ட்ட கொடுத்தீங்க இல்லையா, டிஎன்சியூ அவங்க மாற்றி விட்ட பிறகும் தாவேக்காவுக்கு மட்டும் நைட்டு 11 மணிக்கு தான் அப்போ கொடுக்குறாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னா, ஆதாரபூர்வமாக போட்டு அதிகாரிகள் அம்பலப்படுத்துங்க. நான் சொல்கிறது, உங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க, உங்களை வந்து தள்ளி வைக்கிறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க, உங்களை வந்து சரியான முறையில் சட்டத்துக்கு உட்பட்டு நடத்தலைன்னா அந்த அதிகாரிகளை மக்கள் முன்னிலையில் அம்பலப்படுத்துங்கிறது தான் கேள்வி. ஆமாம், ஏற்கனவே ஆதவ் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னால், அதாவது அதிக மக்கள் கூடக்கூடிய இடங்களை எங்களுக்கு தாரதில்லை, குறைவாக மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல இதில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் வச்சுட்டு இருக்காரு. இடத்த நீங்கள் தான் கொடுத்து அப்ளை பண்ணணும். இந்த இடம்ங்கிறது இப்போ காவல்துறையின் சார்பில் இல்லை, மாவட்ட சார்பில், தேர்தல் அலுவலர்கள் சார்பிலே இந்த மாவட்டம்னா இதுதான் தெருமுனை கூட்டம், இந்தந்த பாயிண்ட்டு வாகனத்தில் நிப்பாட்டி பேசுறது. நீங்கள் பொதுக்கூட்டமாக ஊருக்கு வெளில போகிறீங்கன்னா இந்தந்த இடங்கள்னு ஏற்கனவே லிஸ்ட்டை கொடுத்தாச்சு. அந்த லிஸ்ட்டிலேருந்து உன்னை கொண்டு போய் நீங்கள் தான் கொடுத்து கேட்கணும். அவங்க இந்த இடம் வேணால் வேறு இடம் மாற்றிங்கன்னு சொன்னாலும் கூட எந்த இடங்கிறத அவங்க திரும்ப முடிவு பண்ண மாட்டாங்க, அந்த லிஸ்ட்டில் இருந்து நீங்கள் தான் எடுக்கணும். ஆச்சா, அப்போ அதுதான் அங்கே கவனிக்கத்தக்கது. இந்த இடத்துல நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு கொடுக்கலன்னா அது தப்பு. எல்லாருக்கும் கொடுக்குற வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கலன்னா அந்த அதிகாரிகளை தூக்கி போட்டு மக்கள் முன்னிலையில் அம்பலப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எது தடுக்குதுங்கிறது இருக்குது. அப்போ உங்கள் சைடில் சிக்கல் இருக்குங்கிறதுனால நீங்கள் அதை வேறு விதமாக ட்விஸ்ட் பண்ணுறீங்களாங்கிற கேள்வியும் வருது. இதுதான் ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. தருமபுரி இப்போ காவல்துறையில் எடுத்து போட்டு உங்களுக்கு சொல்லிட்டாங்களா, நீங்கள் சொன்னது. அதாவது இதில் என்னென்னா 2 விஷயம் ஒன்று வைக்கணும். ஒன்று, நீங்கள் இல்லாததை தவறாக ஊடகங்கள் வெளியிடுறாங்கன்னா வந்த வேகத்துக்கு நீங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணிடுங்க. ஒரு தகவல்னு வர்றதெல்லாம் நீங்கள் வந்து மறுக்காமல் ஏன் இருக்கிறீங்கிற கேள்வி. ஆமாம், இல்லை, அது அவர்களுடைய குணமாக இருக்குது. கட்சி ஆரம்பிக்கும் போதே அவர்கள் அப்படி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க, நம்ம எதுவும் வெளியிடக்கூடாது, யாராவது சொன்னாலும் அதை நம்ம மறுக்கக்கூடாது, நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டுருக்கணும் அப்படிங்கிறது தான். இல்லை, பொதுச் செயலாளர் சொல்கிறாருங்க, எப்போ உங்களுக்கு கூட்டம் ரத்தாயிருச்சாமேன்னா நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும்னு ஒரு ப்ரெஸ் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறாருன்னா எந்த அளவுக்கு இவங்களுக்கான திட்டமிடுதல்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆரம்பத்திலிருந்தே இந்த சிக்கல் தாவேகாவிடம் இருக்கிறது. என்ன பிரச்சனைனா, இந்த சிக்கலை களைவதற்கு அவங்க முயற்சி எடுக்கலை. வரக்கூடிய மக்கள் தவறாக வழிநடத்தி விடப்படக்கூடாது. நீங்கள் நேற்று மாலையிலேயே இல்லை, இப்போ தவறு இல்லாத பட்சத்தில் நீங்கள் முன்கூட்டியே சொல்லியிருந்தால் அவங்க தயாராக இருப்பாங்க. அதுக்கான ஏற்பாடுகளோட நள்ளிரவு 1:20 வரைக்கும் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் இருக்கிறதுங்கிறது என்ன மாதிரியான ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. இல்லை, இதில் ரொம்ப தீவிரமான தோண்டம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தூங்காமையே இருப்பான். எப்போ வருவார் அப்படி முதல்ல இடம் கிடைக்கணும். ஆமாம், அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னாடியே போயிடணும் அப்படின்னு இவங்க தான் திரும்ப அதை ஊக்குவிக்கிற மாதிரியும் பேசுகிறாங்கல்ல. ஓட்டுனா எலெக்ஷனுக்கு முந்தின நாளே போய் போலிங் பூத்தில் படுத்துருங்கிற லெவலுக்கு உங்களுடைய பேச்சாளர்கள்லாம் பேசுகிறாங்க. முந்தின நாள், ஏன்னா மாநாட்டுக்கே நம்ம முன்னாடி நாள் கிளம்பி வந்தவங்க இல்லையா அப்படின்னு. அப்படிலாம் போனீங்கன்னா யாரோ இவிஎம் திருட வந்திருக்காங்கன்னு துணை ராணுவ படையோ இல்லை மற்றவங்களோ ஏதோ தவறாக நினச்சிருவாங்க. போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணிடுவாங்க, ஏதோ ஒரு ரூம் போட்டு போய் தங்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. முந்தின நாள் நைட்டே போகக்கூடாது. இந்த முறை தேர்தல் ஆணையம் தரப்பிலேயே அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு காலையில் வாக்குப்பதிவுக்கு 2 மணி நேரம் முன்னாடி வந்தால் போதும். வழக்கமாக அங்கேயே போய் இரவு பணியாற்றக்கூடிய அலுவலர்கள்லாம் தங்கிறது, ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள் தங்க ஏற்பாடு செய்ய சொல்லியோ இல்லை அங்கே அக்கம் பக்கத்தில் உணவு ஏற்பாடு பண்ண சொல்லியோ சொல்லுவாங்க. அப்படி ஒரு இது இருக்கும். ஏன்னா பல ஊர்கள்லேருந்து போடுவாங்க. சில நேரங்களில் மாவட்டம் விட்டு மாவட்டம் போடுவாங்க. மாவட்டத்தோட ஒரு எண்டில் இருக்கும். பிள்ளாக இருக்கிறதுனால இந்த ஏற்பாடுகளை செய்ய சொல்லுவாங்க. இந்த முறை அதிலே கூட ஏதாவது குழப்பங்கள் வரலான்ட்டு காலையில் எலெக்ஷனுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தால் போதும், இந்த தங்குறதுக்கான ஏற்பாடுகள்ங்கிறது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது இன்னும் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறது நமக்கு தெரியல. தேர்தலில் பணியாற்றுவதற்கு பயிற்சிக்கு போகிறாங்க இல்லையா, அவங்ககிட்டே சொல்லக்கூடியது முந்தின நாள் இரவு தங்குறதை பெரும்பாலும் தவிர்த்துருங்க. ஆண் பெண் பணியாளர்கள் எல்லாருமே மார்னிங் வர மாதிரி பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதை செய்கிறதுங்கிறது. இந்த மாதிரி பூத்துகளுடைய எண்ணிக்கையை ஏற்றிட்டோம். 75,000 பூத்தாக பூத்து ஒரு 8,000 பூத்தை ஏற்றி வச்சுருக்கிறோம். அது எல்லாத்தையும் என்ஷூர் பண்ணுறதுல கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலை. ஏன்னா வெஸ்ட் பெங்காலுக்கு 7 கட்டமாக நடத்தும் போது நீங்கள் அங்கேருந்து துணை ராணுவ படை இங்கே கூப்பிட்டு வந்துக்கலாம். இப்போ அங்கே 2 கட்டம் தான் போது அங்கேயும் இந்த பெட்டாலியனை பிரித்து விட்டதுனால சில மேன் பவர் குறைவாகவும் அது காரணமாக இருக்கலாம். இந்த சூழலில் நீங்கள் போய் முந்தின நாள் நைட்டீங்கன்னா ஏதோ இது பண்ணுறாங்கன்னுட்டு அது பயந்துருவாங்க. அந்த மாதிரிலாம் தயவு பண்ணி மிஸ்லீடு பண்ண வேண்டாங்கிறது தான்.
அப்போ விஜய் தரப்பில் தன்னுடைய தொண்டர்களுக்கு தெளிவான தகவலை சொல்ல வேண்டும். உங்களுக்கு மறுக்கிறாங்க அப்படின்னா அது தவறு, எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்குற மாதிரி உங்களுக்கும் கொடுக்கணும்னா நீங்கள் அதை எடுத்து போட்டு வெளிப்படுத்துங்கிறது தான் விஷயமா இருக்குது. இப்போ இங்கே திருப்பூர்லேயும் வந்து அவர் தன்னுடைய வாக்குறுதிகளில் சிலதை அறிவிப்பாரா? ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அறிவிச்சிருக்கிறாரு. கன்னியாகுமரியில் மீனவர்களுக்குன்னு சொல்லி சில விஷயங்களை அறிவித்தார். இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஏன்னா குறிப்பாக இந்த கைத்தறி நெசவாளர்கள், கோவை எதுக்கு பிரபலம் அப்படிங்கிறது தெரியும். தொழில் துறை சார்ந்து ஏதாவது விஷயங்களை அறிவிக்க போகிறாரா? அப்படி ஏதாவது திட்டம் இருக்குமா? மிக நிச்சயமாக அதுக்கு ஒரு பிளான் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா தொழிலாளர் சென்ட்ரிக்காக கொண்டு வரணும் என்பது அவருடைய ஒரு விஷனாகவும் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு செக்டாராக கவர் பண்ணுறதுக்கான வேலைகள். ஆக்சுவலாக முன்னாடி சொல்லப்பட்டது விஜய் இன்றைக்கு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவையே அறிவிப்பார். தேர்தலினுடைய அந்த வாக்குறுதிகள் அடங்கிய புத்தகம் இன்றைக்கி 2 பேர் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்களுக்கானது, பெண்களுக்கு 50% அரசியல் இடஒதுக்கீடுங்கிற வரைக்கும் அவங்க அதில் சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி அறிவித்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன இந்த மகளிருக்கான 2000 ரூபாய் அவங்க உரிமை தொகைங்களை வேறு வாரத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல் இந்த குடும்பத்திற்கு பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு விலைவாசி உயரை கருத்தில் கொண்டு ஒரு 10,000ன்னு பிஜேபி அறிவிக்குது. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இந்திய ரூபாயினுடைய மதிப்பு டாலருக்கு எதிராக சரிஞ்சதும் சர்வதேச அளவில் இந்திய கரன்சியினுடைய மதிப்பு குறைவதற்கும் விலைவாசி உயர்வு இருக்குங்கிறத மத்திய அரசே ஒத்துக்குது பாருங்க. ஆமாம் ஆமாம். அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அவர் எதிர்கட்சியாக இருக்கார், மக்கள் நலன்கிற ஆங்கிளில் சொல்கிறாருன்னா நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். பாஜகவே நாங்கள் வந்துட்டு 10,000 கொடுப்போங்கிறது நம்ம எதிர்பாராதது. விலைவாசி கூடி போச்சு, மக்கள் கஷ்டப்படுறாங்கங்கிறது. அப்போ தங்களுடைய ஆட்சியின் தவறை தாங்களே ஒப்புக்கொள்வதற்கு ஒரு பெரிய மனம் வேணும். அந்த இடத்துல அவங்க பேசியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி விஜய்க்கு திருப்பூரில் கூடக்கூடிய கூட்டம் என்பது அடிப்படையிலே அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான நெருக்கடியாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா கொங்கு மண்டலம் என்பது இதுக்கு முன்பாக கூடியது, மற்ற மாவட்டங்கள் அவர் போனதை தாண்டி கொங்கு மண்டலம் அவங்க 2 பேருக்குமான அந்த பிரதான இடமாக இடம் தான். எக்ஸப்ட் நீங்கள் 2019 24க்கான நாடாளுமன்ற தேர்தலை தவிர்த்தால் கடந்த முறை கோவை மாவட்டத்தில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலை. சேலத்தில் 1 தான் ஜெயிக்கிறாங்க. அவர் அமைச்சர் பணபரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர்கள் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்கிற மாதிரியான சிக்கல்கள் இருக்குது. அந்த பகுதியை கொங்கு மண்டலத்தில் பண்ண ஸ்வீப் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த உங்களுக்கு அந்த 62 அப்படிங்கிறதுல பெருவாரியானது அங்கேருந்து தான் வந்தது. டெல்டாவில் மாவட்டத்துக்கு ஒன்றுங்கிற மாதிரி தான் 4 ஜெயித்தாங்க. நீங்கள் நன்னிலம் காமராஜ் அவர்களோ அல்லது ஒரதநாடு வைத்தியலிங்கம் அவர்களோ இப்படி டெல்டாவில் போனது மாவட்டத்துக்கு ஒன்றுங்கிற மாதிரி அங்கே ஒரு 50க்கும் மேற்பட்ட சீட்டுகள்லேருந்து உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக 4 தான் ஜெயிக்கிறீங்க அப்படிங்கிற இடம் டெல்டாவில் அவங்களுக்கு அது ஒரு பெரிய அடியாக இருந்தது. இப்போ விஜய் இன்றைக்கு சேரக்கூடியது அல்லது இந்த தொழிலாளர் மத்தியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கட்சிகளாக அதிமுகவும் பாஜகவும் இருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னு அவர் காட்டப் போகிறார். இப்போ எனக்கு என்னென்னா அவிச செங்கோட்டையன் இன்னைக்கு இருக்கணும் கொங்கு மண்டலத்துக்கு வரும்போது அவர் இருப்பார். அவங்க சத்யபாமா அவர்கள் அங்கே திருப்பூரில் தான் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாள் அதிமுக எம்பி அவங்க அங்கே தான் நிற்கிறதா ஞாபகம். ஸோ அவர்களுக்குமான வாக்கு பிரச்சாரமாக அது இருக்கும். அதிமுக பாஜகவுக்கு உள்ளபடியே இன்றைக்கி விஜய் போன பிறகு அவங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரலாம். இவ்வளவு கூட்டமாக அப்படின்னா அவங்க அதை எப்படி கவுண்டர் கொடுக்க போகிறாங்க, அடுத்து தாவேக்காவை எப்படி சைலண்ட் பண்ணுறது அந்த பகுதிகளில் அப்படிங்கிற வேலையும் வேட்பாளர் மிக தந்திரமான விஷயங்களை வந்து விஜயனுடைய வருகைக்கு பிறகு அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து செந்தில் பாலாஜியும் இப்போ அந்த பக்கம் போட்டிருக்கிறாங்க. திமுக வந்து இந்த தடவை வந்து அதிகப்படியான தொகுதிகளை வந்து கைப்பற்றி ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டத்தை வந்து திமுக வகுத்து இருக்கிறது. அப்போது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் மிகப்பெரிய நெருக்கடி. குறிப்பாக வந்து பாஜக அங்கே வந்து வளர்ந்து வந்துட்டே இருக்குது அந்த பகுதிகளில். இப்போ பாஜகவை எப்படி இது பாதிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இல்லை. பாஜக அங்கே வளர்ந்து வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அங்கே பெருசாக சீட்டு கொடுக்கல. அவர் அதில் வெல் பிளேடு தான் உங்களுக்கு. அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை சாமர்த்தியமாக நகர்த்தி கொண்டு போயிட்டாருங்கிறது ஒரு பக்கம். ஏன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு எங்கள் சீட்டு கிடைக்கலன்னு அங்கேயே போராட்டங்கள் நடந்தது போனது இருந்தது. அண்ணாமலை எதிர்பார்த்த 2 சீட்டுமே உங்களுக்கு கொங்கு மண்டலம் தானே. உங்களுக்கு அந்த 2மே கவுண்டம்பாளையமோ அல்லது சிங்காநல்லூரோ அது 2மே உங்களுக்கு அங்கே உள்ளுக்குள்ளே தான் வருது. இப்போ என்னென்னா செந்தில் பாலாஜி அங்கே ஒர்க் பண்ணுறாருன்னா அதிமுக ஓட்டுகளை விஜய் பிரிக்க போகிறார். ஏன்னா ஆன்டி டிஎம்கேங்கிறதா விஜயனுடைய அந்த கோராக இருக்கிறது. அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ப்ராப்ளி திமுக கைத்தறி நெசவாளர்கள் சார்ந்தோ இல்லை தொழிலாளர்கள் சார்ந்தோ கொடுத்ததில் நிறைவேற்றாமல் இருக்கிற ஏதாவது சில வாக்குறுதிகளே ஒரு வேளை அவர் இன்றைக்கி தொட்டு பேசினார்னா அது இன்னும் ஸ்ட்ராங்கானதாக இருக்கும். அதை தாண்டி தொழிலாளர்களுக்கான விஷயங்களை அவர் பேசணும். இதில் என்னென்னா நீங்கள் கொங்கு மண்டலம் போகிறீங்க, தொழில்துறை அதனுடைய தலைநகரமாக இருக்கிறது, இவ்வளவு போயிட்டு
டிமானிட்டைசேஷனோ இல்லை ஜிஎஸ்டியோ இல்லை மத்திய அரசு சமீபத்தில் கொண்டு வந்த 4 தொழிலாளர் நல சட்டங்கள் பேரில் வந்தது குறித்தோ விஜய் போகிற போக்கிலேயாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் தொடுவாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, அது முதல்ல தொடரணும்னா அவருக்கு தெரியணும், கூட இருக்கவங்க அதை பற்றி ஏதாவது அக்கறை எடுக்கணும், இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதை எந்த அளவுக்கு அவங்க பார்ப்பாங்க இல்லைனா பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. அதனுடைய நுட்பங்கள் பேசணும்ல. இது எந்த வகையில் தொழிலாளர்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சிருக்கணும். ஒன்று தெரியாது, யாராவது எழுதி கொடுத்தா அவர் வந்து வாசிப்பார். ஆனால் அதற்கான இது இருக்கிறதாக எனக்கு தெரியல. பொதுவாக ஏதாவது சொல்லுவாங்க, பொதுவாக தொழிலாளர் நலன் சார்ந்து ஏதாவது பேசுவாங்க. இல்லைன்னு அவங்களுக்கான காப்பீடு, மேபி அவங்களுக்கான இந்த மின்சாரத்தில் அவங்களுக்கான மானியம், அது ஏற்கனவே இவங்க 2 பேர் சொல்லியிருந்தாலும் கூட அவர் அதை உயர்த்தி அறிவிக்கிறதாக அறிவிக்கலாம். அவங்களுக்கான சேமிப்பு நிதி இப்போ என்னென்னா ஆர்கனைஸ்டு செக்டார், அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ன்றக்குள்ள முறைப்படுத்தப்பட்ட தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறது. அன்ஆர்கனைஸ்டானா அவங்களுக்கு அந்த இஎஸ், பிஎஃப் இதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் இருக்கும். இதை எப்படி குறி வச்சு அவர் தனித்து பேச போகிறார்? அங்கே இருக்கக்கூடிய இப்போ இதில் அது ஒரு குழப்பமாக பல நேரங்களில் சீமான் போன்றவர்கள் பேசுவாங்க, வட இந்தியாவிலேருந்து வந்தவங்கலாம் வாக்கு வாங்கிட்டாங்கன்னு. அதனுடைய பர்சன்டேஜ் என்னன்னு நமக்கு தெரியாது, அதில் கிளாரிட்டி இல்லை. நீங்கள் ஆதாரம் வச்சே கூட போட்டுக்கலாங்கிறதெல்லாம் இருக்கிறது. அந்த செக்டாருக்குள்ளே ஆப்வியஸாக வச்சேக்கான அப்பீல் இருக்காது. ஏன்னா அவருடைய படங்களை ஹிந்தி வரைக்கும் நமக்கு போச்சான்னு தெரியல. அந்த இடத்துல கொஞ்சம் புரி வைத்து அதிமுக பாஜக ஒர்க் பண்ணலாம். பட் அதிமுக பாஜகவுடைய ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் இதில் என்னென்னா, அதிமுக வாக்குகளை எவ்வளோ விஜய் பிரிக்கிறாரோ கொங்கு மண்டலத்திற்குள் அது திமுகவுக்கு சாதகமாக போவதற்கான வாய்ப்பு இருக்கும். விஜய் அந்த மண்டலத்தை பொறுத்தவரை அவருடைய ஸ்பாய்லர் ஸ்போர்ட் என்பது அவங்களுக்கு சாதகமாக தான் போகும். டெல்டாவில் அவருடைய ரீச் என்னங்கிறது நம்ம பார்க்கணும். மேபி அடுத்து எதுவும் கூட்டம் போட்டு போனார்னா தான் திமுக வாசம் இருக்கக்கூடியதை இவர் ஆனால் பிரிக்கிறதுக்கான வழி இல்லைங்கிற சிக்கல் இருக்குது. அதிமுக ஆன்டின்கா, அதாவது திமுகவுக்கு எதிரான வாக்குகளை எவ்வளவுக்கு எவ்வளோ விஜய் கூர்மையாக பிரிக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளோ இழப்பு அதிமுகவுக்கு என்கிற நிலையை நோக்கி இது நகருது. பாப்போம் இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது, இன்றைக்கி என்ன சிறப்பு திட்டங்களை அறிவிக்கிறார், இதனுடைய திசை வழி போக்கு எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம். அவர் பேசின பிறகு கூட நம்ம தொடர்ந்து விவாதிப்போம்.